நம்ம நிர்மல் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸலண்டான ஒரு அருமையான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எனக்கு சூட் ஆகுமா சார்? இதை நான் எடுத்து பண்ணலாமா? நான் ஸ்டூடெண்டா இருக்கேனே, இல்லை நான் வந்து ஒரு ஜாப்ல போயிட்டு இருக்கேனே, எனக்கு டைமே இல்லை சார். சில பேர் வந்து எனக்கு பிசினஸ்ல சேரணும்னு ஆசை சார், ஆனா என்கிட்ட பணமே இல்லையே சார். சில பேர் வந்து சார் நான் வந்து வேலையெல்லாம் செஞ்சு ஓஞ்சிட்டேன் சார், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன், எனக்கு இது செட் ஆகுமா அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். கனவுகள் இருக்கவங்க மட்டும் தான் பிசினஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. கடன் இருந்தாலும் கூட நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் செல்வா கிங், கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டார். என்ன விஷயம் கேட்டாருன்னா, சரி, நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் யூஎஸ்லாம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம்லாம் இருந்திருக்கீங்க. இருந்தாலும் கூட நீங்க சம்பாதிக்கிற வருமானம் உங்களுக்கு வந்து லிமிட்டடா இருக்கா, அன்லிமிட்டடா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. சார் அது வந்து லிமிட்டடா தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஒரு கேட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் உங்களுக்கு வந்து கிடைக்கிற டைம், உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம், நீங்க உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் லிமிட்டடா இருக்கா, அன்லிமிட்டடா இருக்கான்னு கேட்டாரு. சார் அதுவும் வந்து லிமிட்டடா தான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரிங்க, நீங்களும் வந்து இத்தனை வருஷம் வேலை செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன வந்ததுன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டெட் டைம் அண்ட் அன்லிமிட்டெட் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. நிச்சயமா சார், நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், நான் பண்ணுவேன் அப்படின்னேன். ஸோ அந்த வாய்ப்பை தான் நான் உங்களுக்கும் கொடுக்க போறேன். இது வந்து எனக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, இதனால நம்மளால பண்ண முடியுமா, முடியாதா, இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணாதீங்க. இந்த அடுத்த 45 நிமிஷம், 30 நிமிஷத்துல 45 நிமிஷத்துல உங்களுக்கு தேவையான விஷயம் இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுல இருந்தாலும் இந்த பிசினஸ் உங்களுக்காக தான். இந்த பிசினஸ் நீங்க கண்டிப்பா எடுத்து பண்ணணும்னு நீங்க முடிவெடுங்க. ஸோ உள்ளுக்குள்ள போவோம். நம்ம என்ன பிசினஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த மெட்டாஃபோர்ஸை உருவாக்குனரோட ஃபவுண்டர் பேர் வந்து மிஸ்டர் லேடோ. ஸோ லேடோ வந்து ஒரு ரஷ்யன். இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஒரு சீனியர் டெவலப்பரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்துட்ட பிறகு இந்த கிரிப்டோ மேல அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம், அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், பிளாக் செயின் இது மேல ஒரு ஆர்வம் இருந்ததுனால அவர் வந்து இந்த மெட்டாஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. சரி சார், மெட்டாஃபோர்ஸ் பிசினஸ்னா என்ன சார்? ஸோ மெட்டாஃபோர்ஸ்ன்றது ஒரு குளோபல் கிரிப்டோ கரன்சி எக்கோசிஸ்டம். ஒரு பெரிய மால் மாதிரி, ஒரு மால்குள்ள உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து பினான்சியலா நம்ம வந்து அதுல இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அந்த இன்கமும் உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு உங்களோட வேலட்டுக்கே வந்துடும். ஸோ இது வந்து டீசென்ட்ரலைஸ்ன்றதுனால இது யாரும் கட்டுப்படுத்த போறது கிடையாது, யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண போறது கிடையாது. இதெல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நடக்குது. அதெல்லாம் நம்ம என்னன்றதை பார்ப்போம். அதே மாதிரி இது ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட், டிரான்ஸ்பரண்ட், சேஃப் அண்ட் செக்யூர்ட். அதே மாதிரி நாளைக்கு வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மேல போயிடுச்சு சார், கீழே வந்துச்சு சார், உலகத்துல வந்து ஒரு 3வது வேர்ல்டு வார் வந்துருச்சு சார், இல்ல சார் இங்க கோவிட் வந்துருச்சு சார், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த விஷயம் இந்த பிசினஸ் எந்த விதத்திலும் பாதிக்காது. இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் சார் பார்த்துட்டு இருந்தோம், காத்துட்டு இருந்தோம். சரி, ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் ஆல்ரெடி மெட்டாஃபோர்ஸ் பிசினஸ்ல இருக்கிறாங்க. அந்த 20 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட 2 பில்லியன் இன்கம் சம்பாதிச்சிருக்காங்க இந்த பிசினஸ் மூலியமா. 2 பில்லியன்ன்றது பாத்தீங்கன்னா 200 கோடி டாலர். நான் ரூபாயில சொல்ல, டாலர்ல சொல்றேன். அந்த அளவுக்கு இன்கம் பண்ணிருக்காங்க. ஓ, அந்த அளவுக்கு இதுல இன்கம் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு இதுல பொட்டன்ஷியல் இருக்கா? இருக்கு. அதுல எப்படி பொட்டன்ஷியல் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். சோ 20 லட்சம் மக்கள் எங்க வெறும் சென்னையில மட்டுமா, இல்ல தமிழ்நாட்டுல மட்டுமா, இல்ல வந்து சிங்கப்பூர்ல மட்டுமா? கிட்டத்தட்ட 144 கண்ட்ரில நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 144 கண்ட்ரில இருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் உள்ள இருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல, இன்னொரு ஒரு 6 மாசத்துல இந்த 20 லட்சம்ன்றது வந்து 2 கோடியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ இப்ப மெட்டாஃபோர்ஸோட ஒரு ஹிஸ்டரியை பார்ப்போம், ரோட் மேப்பை பார்ப்போம். மெட்டாஃபோர்ஸ் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2051 வரைக்கும் ரோட் மேப் இருக்கு. ஸோ இந்த ரோட் மேப்ல மொத்தமா பாத்தீங்கன்னா அவங்க 20 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அந்த 20 ப்ராஜெக்ட்ல 4 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த 4 ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டைல்னா என்னங்க? டாக்டைல் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டிங், டீம் பில்டிங், ரிசோர்ஸ் பில்டிங், இது நீங்க எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டாக்டைல். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் 2 விதமா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மக்களை சேர்க்கறதுன்றது ஒரு விதமான மார்க்கெட்டிங்.
இன்னொரு விதமான மார்க்கெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கம்யூனிட்டியை, அந்த மக்களை ஃபர்ஸ்ட் இணைச்சிட்டு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்டை லான்ச் பண்றதுன்றது ரெண்டாவது விதம். இந்த ரெண்டாவது விதத்தை தான் நம்மளோட டாக்டைல் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா NFT ராயல்டி இன்கம். NFTன்றது நான் ஃபஞ்சபிள் டோக்கன். இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுக்கு கடந்த ஒரு 8 மாசமா பாத்தீங்கன்னா ராயல்டி தலைமுறை வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு சார் சம்பாதிக்கிறாங்க? $100 இருந்து $1,00,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதமும் கரெக்டா நம்மளோட வேலட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தலைமுறை வருமானம் ஒருத்தருக்கு வேணும், பேசிவ் இன்கம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த பிசினஸ் உங்களுக்கு சூட் ஆகும். அடுத்தது எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் காயின். ஸோ ஃபோர்ஸ் காயின்ன்றது ஒரு கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நம்மளோட கம்யூனிட்டி காயின், நம்மளோட மெட்டாஃபோர்ஸ்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு காயின். இந்த ஃபோர்ஸ் காயினோட ஒரு ஹிஸ்டரியை பார்ப்போம். மொத்தம் சப்ளை பாத்தீங்கன்னா 58,51,42,858 இதோட டோட்டல் சப்ளை. இந்த டோட்டல் சப்ளைல 28% ஆஃப் சப்ளையை வந்து அவங்க பேர்ன் பண்ணிட்டாங்க. பேர்ன் பண்றதுன்னா என்ன சார், எரிச்சிட்டாங்களா? எரிக்கல. அதை வந்து ஒரு நல் வேலட், ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு வேலட்டுக்கு அதை மூவ் பண்ணிட்டாங்க. அது யாராலும் பயன்படுத்த முடியாது. அது மூவ் பண்ண குவான்டிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,25,51,535. ஏன் சார் தேவையில்லாம சப்ளையை கொண்டு வந்துட்டு அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாம பேர்ன் பண்ணோம்? அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாமே, இந்த கேள்வி கேட்போம். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளுக்கு டிமாண்ட் சப்ளை கம்மியாகும் போது டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வெங்காயம், திட்டுறதுக்கெல்லாம் வெங்காயம்னு சொல்லுவாங்க. அந்த வெங்காயம் உங்களுக்கு சப்ளை இல்லாத போது, அந்த சப்ளை கம்மியா இருக்கும் போது அந்த வெங்காயத்தோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சொல்லுவாங்க, வெங்காயம் கேட்ட கேடுக்கு பத்தியா இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னைக்குமே பாத்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அது வந்து ஏற்ற இறக்கத்துல இருக்கும்போது தான் அதோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த 28% பேர்ன் பண்ணிட்டாங்க. அப்ப மீதி யார்கிட்ட சார் இருக்கு? மீதி 80% ஆஃப் ஃபோர்ஸ் காயின் வந்து யார்கிட்ட இருக்குன்னா நம்மள மாதிரி உங்களை மாதிரி மக்கள் கிட்ட தான் இருக்கு. இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 58% ஃபோர்ஸ் காயின் ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. 28% பாத்தீங்கன்னா பேர்ன் பண்ணிட்டாங்க. 8% லிக்விடிட்டி லிஸ்டிங்ல வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளோட ஃபோர்ஸ் காயின், நம்மளோட ஃபோர்ஸ் டெக்ஸ்ன்றது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 8% மட்டும்தான் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு மேபி ஒரு 15 நாள்லயோ இல்லைன்னா ஒரு மாசத்துலயோ நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வரப்போகுது. 4 எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுது. அந்த 4 எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு டாப் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற ஒரு 2 லேயர் 3 லேயர் எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஆர் இண்டெக்ஸ்க்காக ஒரு 5% ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் மெட்டா டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 4%, டீமுக்காக 2%. டீம்னா வந்து மெட்டாஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ற டீமுக்காக 2%, அதர் பூல் அதுல பாத்தீங்கன்னா 1%. சில பேர் அவசரப்பட்டு விற்கிறாங்க பாத்தீங்களா, வெஸ்டிங் எல்லாம் போடாம விற்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் 1% அதர் பூல்ல வந்து உட்காரும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இந்த ஃபோர்ஸ் காயினோட விலை என்ன? ஃபோர்ஸ் காயின் 2023 ஏப்ரல் மாசம் லான்ச் பண்ணாங்கன்னா அது மைனிங் மூலமா வெளியில வந்துச்சு. அப்படி வரும்போது அதோட விலை பாத்தீங்கன்னா 25 சென்ட். நம்ம ஊரு காசு பாத்தீங்கன்னா 22 ரூபாங்க. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்க போச்சுன்னா $2.78 போயிடுச்சு. ஸோ 250 ரூபாய். இப்போ ஃபோர்ஸ் டெக்ஸ் வந்த உடனே கிட்டத்தட்ட $30 போய் டச் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு $9 $10 வந்து நிக்குது. அதோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ரூபாய். ஐ மீன் வந்து 900 ருபீஸ். 850 இருந்து 900 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. எப்படி 22 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 900 ரூபாய். ஒரு வருஷத்துல உங்களுக்கு இத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபோர்ஸ் காயின். ஸோ இது வந்து உங்களோட 3வது. 4வது பாத்தீங்கன்னா யுனைட்வர்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ யுனைட்வர்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி, விர்ச்சுவல் வேர்ல்டு மாதிரி. ஸோ அடுத்த 30 வருஷம் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா Web3 டெக்னாலஜி. அந்த Web3 டெக்னாலஜி தான் இந்த மெட்டாவர்ஸ் என்ற விஷயம் வரப்போகுது. ஸோ இதுல வந்து எல்லாமே இருக்குங்க, A to Z எல்லாமே இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த Web3 டெக்னாலஜினா என்ன, மெட்டாவர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம Web1னா என்ன, Web2னா என்னன்னு தெரிஞ்சாதான் Web3 நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ Web1 டெக்னாலஜின்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியாம சொல்றேன், எப்படி சொல்லலாமே.
இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணாச்சி கடை இருக்கு, ஒரு ஒரு கிராசரி ஷாப் இருக்கு, அது ஒரு 30 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடை ஒரு 10 தெரு சுத்துனாப்பல தான் தெரிஞ்சிருக்கும். அவர் பெரிய அளவுக்கு பப்ளிஷ் ஆயிருக்க மாட்டார். அதுதான் வெப் 1 டெக்னாலஜி. வெப் 2 டெக்னாலஜின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அமேசான், பிளிப்கார்ட், ஓயோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ராபிடோ, உபர் இவங்க எல்லாம் வெப் 2 டெக்னாலஜி. சோ இந்த வெப் 2 டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்கள் கோடியில சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. வெப் 3 டெக்னாலஜி தான் நம்மளோட மெட்டாவர்ஸ். ஸோ அந்த வெப் 3 டெக்னாலஜி என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வெப் 2 கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துருவோம். ஏன்னா வெப் 2ல அந்த அளவுக்கு காசு இருக்குன்னு சொல்றோம்ல, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வெப் 2 டெக்னாலஜின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இ காமர்ஸ் இருக்கு, அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இருக்காங்க. இப்ப அமேசானுக்கு சொந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆமாங்க, சொந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் கிடையாது. பிளிப்கார்ட்டுக்கு இல்ல, ஸ்னாப்டீலுக்கு இல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்டையும் மக்களையும் இந்த டெக்னாலஜி மூலமா இணைச்சு அதுல இருந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தானா? சர்வீசஸ் இப்ப ஓலா இருக்கு, உபர் இருக்கு, ராபிடோ இருக்கு. இவங்களுக்கு சொந்தமா எந்த ஒரு காரும் கிடையாது, ஆட்டோவும் கிடையாது, பைக்கும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த டெக்னாலஜி மூலமா மக்களையும் அந்த ஆட்டோமொபைலையும் கனெக்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் கொடுத்து அது மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி. இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்களுக்கு சொந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி மக்களை இணைச்சு அது மூலமா காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நோ புரோக்கர், ஓயோன்னு ஒரு ஆப்புங்க. அந்த ஆப் வந்து ஒரு 17 வயசு பையன் ஒரு ஆப்பை கிரியேட் பண்றாப்ல. அந்த 17 வயசு பையனுக்கு எந்த ஒரு சொந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, எந்த ஹோட்டல்ஸும் கிடையாது, லாட்ஜஸும் கிடையாது, கெஸ்ட் ஹவுஸும் கிடையாது. அந்த ஆப் மூலியமா என்ன பண்றாப்புல, அந்த ப்ராப்பர்ட்டியும் அந்த கம்யூனிட்டி மக்களையும் இணைச்சு இப்போ அந்த அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோடீஸ்வரரா இருக்காப்புல. ஸோ அதே மாதிரி தான் நோ புரோக்கர். அதே மாதிரி இது மட்டும் தானா, நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இப்போ வீட்டுல உக்காந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கலாம், ஒரு விஷயத்த கத்துக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் இருக்கு, நிறைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுல உக்காந்துக்கிட்டே படிக்கலாம். அங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களையும் அந்த டெக்னாலஜியும் கனெக்ட் பண்றாங்க, அது மூலமா காசு சம்பாதிக்கிறாங்க. சரிங்க, இதுல என்னங்க புதுசா இருக்கு சார்? ஒண்ணும் இல்ல, 2 தலைமுறையா சரவணா ஸ்டோர், சரவணா பவன், வசந்த் அண்ட் கோ 2 தலைமுறையா இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இவங்களுக்கு இல்லாத பிரான்ச்சே இல்ல. இருந்தாலும் இவங்களால உலக கோட்டீஸ்வர பட்டியல்ல வர முடிஞ்சுதா? இல்லையே. இப்ப அதே மாதிரிதான் அம்பானி ஃபேமிலி பெட்ரோல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் காய்கறி வரைக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஜியோ இன்டர்நெட் ஃபைபர் அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி கையில எடுத்தாங்களோ அவங்க இந்த உலக கோட்டீஸ்வர பட்டியல்ல உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் 2 தலைமுறை ஆச்சுங்க. அமேசான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8ல இருந்து 10 வருஷம் இருக்குமா? இப்போ அவங்க உலக கோட்டீஸ்வர பட்டியல்ல டாப் 3ல இருக்காங்க. சோ இது வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, யாரு ஒருத்தர் டெக்னாலஜியும் மக்களையும் இணைக்கிறாங்களோ அந்த இடத்துல பணம் கொட்டும். சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். சோ மெட்டாவர்ஸ்னா என்ன, மெட்டாவர்ஸ்குள்ள என்ன இருக்கு, மெட்டாவர்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சன் நியூஸ்ல வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல், இதை நம்ம பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்க நினைச்ச இடத்துக்கு இருந்த இடத்துல இருந்தே எப்படின்றதுக்குள்ள போக முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? முடியும்னு சொல்லி களத்துல இறங்கியிருக்காரு Facebook நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க். வாட்ஸ்அப், Facebook, Instagram போன்ற நிறுவனங்களை உள்ளடக்கியதுதான் Facebookin தாய் நிறுவனமான Facebook.in. இதோட பேரை தான் இப்போ மெட்டான்னு மாத்தி அறிவிச்சிருக்காரு Facebook நிறுவனர் மார்க். மெட்டாவர்ஸ் வீடியோ காலின் அடுத்த கட்ட பரிணாமம்னு சொல்லலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைலையே மாத்தக்கூடிய ஒரு புதிய கண்டுபிடிப்பு. மெட்டாவர்ஸ் நம்மள ஒரு புதிய உலகத்திற்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. இன்னும் கொஞ்சம் எளிதாக சொல்லணும் அப்படின்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது VR கிளாஸ மாட்டிக்கிட்டு நிஜ உலகத்துல நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே விர்ச்சுவல் உலகத்திலயும் செய்ய முடியும்.
உதாரணமா ஆன்லைன்ல இப்ப நம்ம ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்குவோம். ஆனா விர்ச்சுவல் உலகத்துல எப்படின்னா அந்த திரைக்குள்ள இருக்கிற கடைகளுக்கு போய் ட்ரெஸ்ஸை வந்து தொட்டு பார்த்தோ இல்ல ட்ரையல் பண்ணியோ எந்த ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகும் அப்படின்றத வரைக்கும் நம்ம பார்த்து வாங்கலாம். இது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலும் இந்த கிளாஸை மாட்டிக்கிட்டு அங்க போய் அங்க இருக்கிற அனுபவத்தை பெற முடியும். அந்த அளவுக்கு இந்த விர்ச்சுவல் உலகம் மிக பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா வெளிநாடுகள்ல தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ற மக்களுக்கு இது பெரும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டி மட்டும் இல்லாம போக்கிமான் கோ கேம்ல வர மாதிரி ஆகுமெண்டட் ரியாலிட்டியாவும் இந்த மெட்டாவர்ஸ் இருக்கும். விர்ச்சுவல் உலகத்துக்குள்ள நீங்க போய் ஃபாரின்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை பங்கேற்கிற மாதிரியே நீங்க ஒரு அவதாரை கிரியேட் பண்ணி அந்த உலகத்திலயும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லாக்டவுன் காலத்துல நம்மள பல பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தோம். என்னதான் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஜாலியா போனாலும் நாட்கள் போக போக அதுவே ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இதுவே மெட்டாவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா VR கிளாஸ் மூலியமா நம்ம கொலீக்ஸ் கூட பேசுறதோ மீட்டிங் அட்டென்ட் பண்றதோ ஆபீஸ்ல என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் இதுலயும் பெற முடியும். இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர மாதிரி இருக்கே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த 10 இருந்து 15 ஆண்டுக்குள்ள சாத்தியப்படுத்தி காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு மார்க். ஹாலோகிராம் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வர படங்களை பார்த்தாலே நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஆயிடுவோம். ஆனா இப்ப அதே எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ண போறோம் அப்படின்னா மெட்டாவர்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கும்னு பாத்துக்கோங்க. கொரோனா காலத்துல வீடுகள்ல அடைஞ்சிருக்கிற சூழல் ஏற்பட்டுச்சு. வீடு வேலைன்னு பல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல வாழ்ற மக்களுக்கு இது போன்ற வசதிகள் இருந்தா மனப்பிரச்சனை குறையும் வாய்ப்பு இருக்கு. மெட்டாவர்ஸ உருவாக்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருக்கிற சூழல்ல தான் தன்னோட முதல் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு Facebook நிறுவனம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிறவங்களை வீடியோ கால் மூலியமா பார்க்க முடியும் அப்படின்றதே டெக்னாலஜியோட பெரிய வளர்ச்சி தான். அதை விட மேல மெட்டாவர்ஸ் இருக்கும். நீங்க நினைச்ச இடத்தோட அடுத்தடுத்த வளர்ச்சிகளை நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் அது கூட சேர்ந்து பல ஆபத்துகளையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நிஜமில்லா உலகத்துல நீண்ட பயணத்தை தொடங்க போறோன்றதே நிதர்சனமான உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்க, நியூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மெட்டாவர்ஸ் எப்படி உருவாக்கியிருக்காங்க? சரி, அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போங்க. ஸோ பட்டன் ஃபோன்ல நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? கால் அட்டன் பண்ண முடியும், காலை கட் பண்ண முடியும், SMS பண்ண முடியும், அவ்வளவுதான். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றோம். நம்மள யாராச்சும் கட்டாயப்படுத்தி இல்லப்பா நீ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொன்னாங்களா? இல்லையே. நமக்கு ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸா தேவைப்படுது, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி தேவைப்படுது. நம்ம அந்த பட்டன் ஃபோனை விட்டு நம்ம எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு மூவ் பண்ணிட்டோம். இல்ல சார், நம்ம அந்த பட்டன் ஃபோன் தான் சார் யூஸ் பண்ணுவேன், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபோன் சார், நான் அதுதான் சார் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு பைசா நீங்க எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க பேங்க்ல போயோ ஒரு ATMல போயோ இல்லைன்னா வந்து நீங்க DDயோ செல்லானோ செக்கோ ஃபில் பண்ணி லைன்ல இருந்து பேங்க்ல இருந்து காசு எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்மார்ட் போன்ல என்னங்க பண்றோம்? டெக்னாலஜியை பயன்படுத்தி ஜிபே, போன்பே, கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உக்காந்த இடத்துல இருந்தே காசை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ இன்னும் ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனும் இருக்க போறது இல்ல. நம்ம எல்லாரும் என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா AR கிளாஸ், ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி, VR கிளாஸ், இதை நம்ம போட்டுக்கிட்டு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், இப்போ ஆல்ரெடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சு. நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா மெட்டா ஏஐன்னு இருக்கும். AI அப்படின்றது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது மூலியமா இந்த 3D டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மெட்டாவர்ஸ். ஸோ அப்போ இந்த மெட்டாவர்ஸ்குள்ள என்ன இருக்கு? A to Z எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க? இப்போ அமேசான் சைட்குள்ள போயிருப்பீங்க, அந்த ஆப்புக்குள்ள போய் உங்களுக்கு தேவைன்ற பொருளை பொம்மையை பார்த்து நீங்க டச் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ரேட்டை பார்த்திருப்பீங்க, கமெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, ரேட்டிங்கை பார்த்திருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுவீங்க. வீட்டுக்கு பொருள் வந்துட்ட பிறகுதான் நீங்க அதை தொட்டே பார்க்க முடியும். ஆனா இந்த மெட்டாவர்ஸ் மூலியமா அந்த VR கிளாஸை போட்டுக்கிட்டு உக்காந்த இடத்துல இருந்தே யூஎஸ்ல இருக்கிற ஒரு ப்ராடக்டை நீங்க கையில எடுத்து பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், ஃபீல் பண்ணி பார்க்கலாம், பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணலாம், வீட்டுக்கே ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாதிரி கேம், இந்த கேமிங் செக்டர், இப்போ பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல்ல கேம் ஆடுவாங்க, டிவில ஆடுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஆடுவாங்க. இந்த மெட்டாவர்ஸ் வந்துட்ட பிறகு ஆல்ரெடி இருக்கு, மெட்டாவர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள வந்து கேமிங்கும் இருக்கு. அந்த VR கிளாஸ் போட்டுக்கிட்டு அவங்க கேம் ஆடும்போது அந்த கேமுக்குள்ளேயே போயிட்டு அவங்க கேம் ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க ஓடினாங்கன்னா அந்த கேம்குள்ள ஓடுற மாதிரி இருக்கும். அவங்க சுத்தி பார்த்தாங்கன்னா 360 டிகிரி அந்த கேம்குள்ள என்னெல்லாம் பில்டிங் இருக்கோ, என்னெல்லாம் அங்க ரோடு இருக்கோ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேமிங்லயும் உள்ளுக்குள்ள இருக்காங்க. அது மட்டுமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுங்க. இப்ப
நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்கு. என்ன சொல்லுவாங்க, நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இவருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவர நீங்க உடனே சிங்கப்பூருக்கு கொண்டு போணும். உடனே மலேசியா கொண்டு போணும். அப்பதான் இவர காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதெல்லாம் கூட்டிட்டு போன அவசியம் கிடையாதுங்க. அங்க சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு டாக்டருக்கு ஒரு விஆர் கிளாஸ் போட்டு, இங்க சென்னையில இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு விஆர் கிளாஸ் போட்டு 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா, அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அந்த டாக்டர் டயக்னைஸ் பண்ணி அவருக்கு உண்டான மெடிசின சப்ஸ்கிரைப் பண்ணி குடுக்க முடியும். சோ அதே மாரி பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் லேண்ட் இப்ப நம்மளுக்கு இங்க எப்படி இந்த உலகத்துல சில இடம், லேண்ட் எல்லாம் இருக்குதோ, அதே மாரி மெட்டாவர்ஸ்குள்ள ஒரு விர்ச்சுவல் லேண்ட் இருக்கப்போது, டிஜிட்டல் லேண்ட் இருக்கப்போது, அந்த இடத்த நீங்க வாங்கலாம், விக்கலாம், அத வந்து ரென்ட்க்கு விடலாம், லீஸ்க்கு விடலாம். அதுல ஒரு பில்டிங் கட்டி அந்த பில்டிங்க நம்ப வாடகை கூட நம்ம விட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எஜுகேஷன். இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சென்னையில வந்து ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா ஒரு ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. இப்போ சோலார் சிஸ்டம். இப்ப நம்மளுக்கு தெரியும்ல, 9 கோள்கள் இப்படிதான் இருக்கும். இதுக்கு பக்கத்துல இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்படி சுத்தும் அப்படின்னு இதுல தான் பார்த்திருக்கோம். புக்ல தான் பார்த்திருக்கோம். ஒரு ஒரு போட்டோவா பார்த்திருக்கோம். சில டைம்ல இதுக்கு முன்னால படிச்சவங்க பாத்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். இப்போ வந்து இப்ப கலர்ல வருது. இதுவே விர்ச்சுவல் ரியாலிட்டில அந்த கிளாஸ போட்டா, உங்க கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியும். ஓ! இதுதான் பூமியா? உருண்டையா இருக்குமா? அப்ப பசங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. சோ அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் உள்ளுக்குள்ள வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, டூரிசம் அண்ட் என்டர்டெயின்மென்ட். இப்ப நீங்க வந்து காஷ்மீருக்கு போணும்னு நினைக்கிறீங்க. காஷ்மீர வந்து நம்ம படத்துல பார்த்திருப்போம். இல்லன்னா YouTubeல பார்த்திருப்பீங்க. இப்ப அதோட ரியலா அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் நிறைய டூரிசம் கோயம்புத்தூர்ல அத ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஆர் கிளாஸ போட்டு நம்ம அந்த காஷ்மீர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா, காஷ்மீர்ல நீங்க எந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அப்படி நடந்து போகும்போது, ஓ! இந்த மாதிரி இந்த இடம்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, புடிச்சிருந்தா நம்ம டிக்கெட் புக் பண்ணி நேர்லயே போய் பார்க்கலாம். சோ இதெல்லாம் வந்து ஒரு முன்னோட்டமா நம்ம பண்ணலாம். சில பேர் நினைப்பாங்க, சார் இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? நினைச்சு பாருங்க. 2019ல கோவிட் டைம்ல 1 1/2 வருஷம் நம்ம வீட்டு பசங்க வீட்ல உட்கார்ந்தே ஸ்கூல் படிச்சாங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்களா? எப்படிங்க பண்ணாங்க? Zoomன்னு ஒரு ஆப் மூலியமா பண்ணாங்க. அதுவரைக்கும் Zoomன்னு ஒரு ஆப் இருக்குது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாதே. இதுவரைக்கும் நம்ம ஸ்மார்ட் போன் சின்ன பசங்ககிட்ட குடுத்துருப்போமா? வேற வழி கிடையாது. ஸ்மார்ட் போன்ல தான் இந்த Zoom இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த Zoom இன்ஸ்டால் பண்ணி குடுக்குறோம். கரெக்ட்டா காலையில ஒரு 8 மணிக்கு இல்ல 9 மணிக்கு டீச்சர் வராங்க, பாடம் நடத்துறாங்க. பசங்க வீட்ல உட்கார்ந்து படிக்கிறாங்க. அது கொரோனா பேட்சாவே பாஸ் பண்ணி மார்க் ஷீட்டும் வந்துருச்சு. சோ இதோட அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் மெட்டாவர்ஸ். ஓகே. சோ இப்ப மெட்டாவர்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு காமர்ஸ் இருக்கு. நம்ம அங்க வேணும் என்ற எல்லா பொருளும் நம்மளால வாங்க முடியும். இதுல வந்து நம்மளுக்கு கேஷ் பேக்கும் இருக்கு. இப்ப நீங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றீங்க, மெட்டாவர்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு ஒரு கேஷ் பேக் கிடைக்க போகுது. அதே மாரி நீங்க இந்த மக்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அது மூலியமாவும் நம்மளுக்கு ஒரு கேஷ் பேக் கிடைக்க போகுது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு கூடிய விரைவில நான் சொல்றேன் இப்ப. ஓகே. சோ ஒய் வெப்3 டெக்னாலஜி? ஏன் மெட்டாவர்ஸ்? சோ ஏன் மெட்டாவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது 100% டீசென்ட்ரலைஸ்டுங்க. சோ டீசென்ட்ரலைஸ்ட்னா, சென்ட்ரலைஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டா உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ் ஈஸியா புரிஞ்சிரும். சென்ட்ரலைஸ் அப்படின்னா, அது ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா, உங்களுக்கு மேல ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜருக்கு மேல ஒரு எம்டி இருப்பார். அந்த எம்டிக்கு மேல ஒரு சிஇஓ இருப்பாங்க. இவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரமோஷன் குடுக்கலாம், குடுக்காம இருக்கலாம். உங்களுக்கு சம்பளம் குடுக்கலாம், குடுக்காம இருக்கலாம். சோ இதுதான் சென்ட்ரலைஸ்ட். அத ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றார். சில பேர் சில ஆன்லைன் பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 மாசம் நல்லா போயிட்டு இருக்கும். 4வது மாசம் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டே வராது. இவங்க பாட்டுக்கு வித்ட்ராயல் போட்டுட்டே இருப்பாங்க. ஓடிபியும் வராது, பேமெண்ட்டும் வராது. 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் இருக்கும். 48 நாள் ஆயிட்ட பிறகு கூட நமக்கு பேமெண்ட் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அத ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு. அவரு விருப்பப்பட்டா தான் உங்களுக்கு அந்த பணம் வரும். இல்லன்னா வராது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட், சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுல அந்த மாரி தான் சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அது யாரு கண்ட்ரோல்லயும் கிடையாது. சோ யாரு வேணாலும் இப்ப நீங்க உள்ளுக்குள்ள போறீங்கன்னா, நீங்க தான் அதுக்கு ஓனர் மாரி. சோ அத யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 100% ட்ரஸ்டட். ஏன் 100% ட்ரஸ்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பளோட மெட்டாஃபோர்ஸ் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜில ஒர்க் ஆகுது. சோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 2009ல ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ வந்து பிட்காயின் உள்ளுக்குள்ள வந்துச்சோ, அப்போ வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உள்ளுக்குள்ள வந்துச்சு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 100% சேஃப் அண்ட் செக்யூர். சோ ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம்.
சார் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா கரெக்டா? ஆகுதுங்க சார், ஆகுது. ஓகே சார். ஸோ இது வந்து 100% சேஃப். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பே அவுட். ஸோ இன்ஸ்டன்ட் பே அவுட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ்ல வந்து ஒரு ஒரு நம்ம சொல்ற வேலையை பண்றோம், அந்த அடுத்த செகண்டே அந்த காசு உங்களுக்கு வரும். எப்படி சார் அடுத்த செகண்டே வரும்? இது வரைக்கும் நானும் சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேனே, வாரத்துக்கு ஒரு தடவை தானே பேமெண்ட் வரும், மாசத்துக்கு ஒரு தடவை தானே பேமெண்ட் வரும், நீங்க என்ன அடுத்த செகண்டே சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸும் அதுல கிடையாது. யாரும் போய் இதை ஆன் பண்ணி விட்டாதான் வரும், இதை வந்து அப்ரூவ் பண்ணாதான் வரும் அப்படின்னு கிடையாது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். சரி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்த ஒரு ஒரு நிலத்தை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் அந்த பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. அது என்ன அர்த்தம்? ஒரு ஒரு கான்ட்ராக்ட். இந்த இடத்த நீ எனக்கு வித்துட்ட, இவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்க, இந்த இடம் இங்க இருக்கு, இது இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இதுவே டிஜிட்டல் ஃபார்மேட்ல பண்ணக்கூடியதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்ணா எப்ப காசு வரணும், யாருக்கு வரணும், எங்க போகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம பிளாக் செயின்குள்ள போய் வச்சிருக்காங்க. இப்ப பிளாக் செயின்ல ஒரு விஷயம் வச்சுட்டாங்கன்னா, அந்த பிளாக் செயின்குள்ள இருக்க விஷயத்தை யாராலும் ஆக்ட் பண்ண முடியாது, யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது, யாராலும் அதை மாத்தி எழுத முடியாது. சரி சார், அப்ப இந்த பிசினஸ் எவ்வளவு நாள் சார் ஓடும்? இது ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எப்போ இந்த உலகத்துல கரண்டே இல்ல, இன்டர்நெட்டே இல்ல அப்படின்ற பட்சத்தில் இந்த பிளாக் செயின் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகுற பட்சத்தில் பிசினஸ் ஸ்டாப் ஆகும். ஆனா உலகத்துல கரண்டே இல்ல, இன்டர்நெட்டே இல்லைன்ட்டு வாய்ப்பே கிடையாது. சேட்டலைட்ல இன்டர்நெட்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து இது சொன்ன மாதிரி அழகா 2051 வரைக்கும் ரோட் மேப் இருக்கு. அதுக்கப்புறமும் போகக்கூடிய ஒரு தலைமுறை வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இந்த மெட்டாஃபோர்ஸ். ஓகே, அப்ப மெட்டாஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன சார் வேணும்? என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரிப்டோ வேலட் வேணும். நீங்க மெட்டாமாஸ்கோ, டோக்கன் பாக்கெட்டோ எந்த வேலட் வேணாலும் வச்சுக்கலாம். எதுக்காக இந்த வேலட்? இப்ப நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 144 கண்ட்ரில இந்த பிசினஸ் இருக்கு. அப்ப 144 கண்ட்ரில இந்த பிசினஸ் இருக்கு. 144 கண்ட்ரில நான் இந்த பிசினஸ் பண்ணலாம் போது எனக்கு ஒரு யூனிக்கான கரன்சி வேணும். அந்த யூனிக்கான கரன்சி தான் யூஎஸ் டாலர். ஆனா எல்லா கண்ட்ரில இந்த யூஎஸ் டாலர் கிடைக்குமான்னா கிடைக்காது. அதுக்குதான் வந்து நம்ம கிரிப்டோவை பயன்படுத்துறோம். உலகத்துல 70% கண்ட்ரில பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க, லீகல் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து நம்ம கிரிப்டோவை பயன்படுத்த போறோம், அவ்வளவுதான். கிரிப்டோல வச்சு பிசினஸ் பண்ண போறது இல்ல, கிரிப்டோவை பயன்படுத்த போறோம். அதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி என்னன்னா டாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாய் வந்து போஸ்ட் ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின்னா இதோட விலை இப்போ வந்து பிட்காயின் மேல ஏறுது, கீழே இறங்குது அப்படின்னா நம்ம பயந்துக்க தேவையில்ல. சார் நல்லா மேல இருக்கும்போது வாங்கினேன் சார், கீழே இறங்கி போயிடுச்சு சார், என்ன சார் லாஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின். என்னதான் மார்க்கெட்ல ஃபிளக்சுவேஷன் இருந்தாலும் ஒரு டாய் ஈக்குவல் டு 90 ரூபாயில இருந்து 95 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம எதுவும் பயப்பட தேவையில்ல. நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி எதுக்காக பயன்படுத்துறோம்னா நம்ம இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றோம், அதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த டாக்டைல்குள்ள வருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்டைல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். இந்த கம்யூனிட்டி பில்டிங் கிரியேட் பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 12 லெவல் இருக்கு. இப்போ ஒரு 12 டிஜிட்டல் லேண்டுன்னு வச்சுப்போமே, ஒரு விர்ச்சுவல் லேண்ட் 12 லேண்ட் இருக்கு. இந்த ஒரு லேண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 5 டாய்ல ஸ்டார்ட் ஆகும், $5. நெக்ஸ்ட் வந்து 10, மூணாவது 20, 40, அப்படி டபுள் ஆகிட்டே போகுது பாருங்க. 80, 160, 320. இப்ப நீங்க 12வது லெவல் வாங்கணும்னா 10,240 டாய் தேவைப்படும். சரி சரி சார், நான் 6 லெவல் வாங்குறேன் சார். அப்ப அந்த 6 லெவலுக்கு எனக்கு $160 இருந்தா போதுமா அப்படின்னா அது அப்படி இல்லை. 160 பிளஸ் 80 பிளஸ் 40 பிளஸ் 20 பிளஸ் 10 பிளஸ் 5 $315 இருந்துச்சுன்னா நீங்க 6 லெவல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கினாதான் 2வது லெவல் வாங்க முடியும், 2வது லெவல் வாங்கினாதான் 3வது லெவல் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் நம்மளால வாங்க முடியும். சரி, இது வாங்குறதுனால என்ன சார் பிரயோஜனம்? ஸோ இது வாங்குறதுனால என்ன பிரயோஜனம்னா இதுதான் நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். டாக்டைல் அப்படின்றது கம்யூனிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். இப்ப நம்ம மக்களை இது மூலம் இணைக்கிறது மூலியமாவே நம்மளுக்கு இதுல வருமானம் வரப்போகுது. அதுவும் 100% நம்மளுக்கு இன்கம் கிடைக்க போகுது. இதுல 2 விதமான மேட்ரிக்ஸ் இருக்குங்க, S3 மேட்ரிக்ஸ் அண்ட் S6 மேட்ரிக்ஸ். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். S6ன்றதுல பாத்தீங்கன்னா 6 சர்க்கிள் இருக்கு பாருங்க, அது வந்து S6 மேட்ரிக்ஸ். S3ன்றதுல 3 சர்க்கிள் இருக்கு. இந்த S6ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இன்கம். இதுல நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு காசு வரும்,
உங்களை இந்த பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரும் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு காசு வரும். உங்க டவுன்லைன் நீங்க இந்த வாய்ப்பு இன்னொருத்தர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு காசு வரும். உங்களோட கிராஸ் செயின் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு காசு வரும். அதுதான் இந்த S6. S3ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு இன்கம் வரும். சோ இதுதான் வந்து S3. ஓகே. சோ இப்ப நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், 12 லெவல் இருக்குதுன்றத பார்த்தோம். இந்த 12 லெவல் எப்படி வந்து கட்டமைப்பு பண்ணிருக்காங்கன்னா, S3 அண்ட் S6 இந்த காம்பினேஷன்ல தான் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல நீங்க நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. லெவல் 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 இது எல்லாமே S6ங்க. எல்லாத்துலயும் 6 முட்டை இருக்கா? இப்போ லெவல் 3, லெவல் 6, லெவல் 9, லெவல் 12 இது எல்லாமே வந்து S3. சரி சார், அப்ப நீங்க வந்து ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் சொன்னீங்களே, அப்ப நான் வந்து இந்த 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 சூப்பர் இதெல்லாம் மட்டும் நான் வாங்கிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி வாங்க முடியாது. ஏன்னா 1 வாங்கினா தானே 2 வாங்க முடியும், 2 வாங்கினா தான் 3 வாங்க முடியும், 3 வாங்கினா தான் 4 வாங்க முடியும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல தான் வாங்க முடியும். ஓகே சரி, இப்ப அந்த S3 எப்படி வேலை செய்யுது, S6 எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ S6 வந்து லெவல் 1 வந்து $5 வச்சுப்போம். இப்ப நீங்க ஒரு 5 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நபர் 1ல வந்து உட்காருவாரு. அப்படி 1ல வந்து உட்காரும் போது அந்த காசு யாருக்கு போகும்னா, இந்த பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போகும். ரெண்டாவது நபர் வரும்போது அவங்க 2ன்றதுல வந்து உட்காருவாங்க. அப்போ இந்த காசு எங்க போகும்னா, இது வந்து ஸ்பில் ஓவருக்காக போகும். ஸ்பில் ஓவர்ன்றது பாத்தீங்கன்னா, இப்போ இன்னொருத்தரோட ஒர்க்கிங் இன்கம் உங்களுக்கு நான் ஒர்க்கிங் இன்கமா வரும், உங்களோட ஒர்க்கிங் இன்கம் இன்னொருத்தருக்கு நான் ஒர்க்கிங் இன்கமா போகும். சோ அதனால அந்த ஸ்பில் ஓவருக்காக போகுது. அது ஏன் சார் போகுது, நமக்கு வரும்போது மட்டும் நல்லா இருக்குல்ல, அப்ப நம்ம கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு போகும்ல, இது நம்மளோட அப்ளைன் சமுதாயத்துக்கு போகும். இப்போ 3வது நபர் நீங்க கொண்டு வரீங்க, அந்த காசு 100% இந்த லெவலோட காசு எவ்வளவு $5, அப்படியே அந்த $5 உங்களுக்கு கிடைக்கும். 4வது ஒரு நபர் கொண்டு வரீங்க, அப்படியே $5 கிடைக்கும். 5வது ஒரு நபர் கொண்டு வரீங்க, அப்படியே அந்த காசு வரும். 6வது ஒரு நபர் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது ரீசைக்கிள் ஆகும். ரீசைக்கிள்னா இந்த இடம்லாம் காலியா இருந்தா தானே மத்தவங்க வந்து இதுல உட்கார முடியும். இதெல்லாம் ஃபுல்லா இருந்தா எப்படி உட்கார முடியும்? அப்ப ரீசைக்கிள் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த காசு நம்ம அப்ளைனுக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காலியா வேக்கண்டா ஒரு போர்டு ஒண்ணு கிரியேட் ஆயிடும். சோ இதுதான் வந்து சிஸ்டம், இப்படிதான் வேலை செய்யும். சார் நான் 1வது நபர்ல கொண்டு போய் இதை போட்டோமா, 4வது நபர்ல போய் கொண்டு போட்டோமா, அது நம்பர் டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த இடத்துல அவங்கள பிளேஸ் பண்ணும். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. நம்ம ரெஃபரல் லிங்க் வச்சு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா மட்டும் போதும். அது எங்க காலியா இருக்கோ அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா உட்காரும். இந்த ஆர்டர்ல தான் உட்காரும். S3 ஸ்லாட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்லாட் நான் சொன்னேன். அப்ப நீங்க ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அது மூலியமா உங்களுக்கு காசு வரும். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒருத்தர் இன்னொருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா அது மூலியமாவும் உங்களுக்கு காசு வரும். இது ஒர்க்கிங் ஸ்லாட்ன்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் நபர் கொண்டு வந்தாவே உங்களுக்கு 100%, 2வது நபர் கொண்டு வந்தீங்கன்னா 100%, 3வது நபர் கொண்டு வரும்போது இது ரீசைக்கிள் ஆகி புது போர்டு ஓபன் ஆயிடும். 4வது நபர் கொண்டு வரீங்க 100% உங்களுக்கு, 5வது நபர் கொண்டு வரீங்க 100% உங்களுக்கு, 6வது நபர் கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் ரீசைக்கிள் ஆகி புது போர்டு கிரியேட் ஆகும். சோ ஒரு சைக்கிளுக்கும் உங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுல அன்லிமிட்டெட் சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் இது ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. ஓகே, இப்ப நம்ம டீம்ல நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பவர் ஆஃப் 6 அப்படின்னு சொல்றோம். பவர் ஆஃப் 6னா பிசினஸ்க்குள்ள ஒருத்தர் வரும்போதே சார் நீங்க வந்து ஒரு 6 ஸ்லாட் எடுத்து வாங்க சார் அப்படின்னு சொல்றோம். 6 ஸ்லாட்டுக்கு எவ்வளவு தேவைப்படும், 315 டாய் தேவைப்படும். 315 டாய்னா நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா 30,500. சோ இப்ப இது வந்து ஒரு நல்ல பிசினஸா இருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிசினஸா இருக்கு, Web3 டெக்னாலஜி. இது மூலமா நம்ம நல்லா இன்கம் பண்ணலாம். அதே மாதிரி பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி இதுதான் வந்து அடுத்த டெக்னாலஜி, உலகத்திலேயே ஆளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னும் போது நம்ம 5 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு நம்ம கொடுக்க போறோங்க. இப்ப 5 பேரும் உங்களை மாதிரியே 30,500 போட்டு நம்ம பிசினஸ்ல வராங்க. அப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் வரும்போது அவரு 30,500 போட்டு உள்ளுக்குள்ள வராரு. அப்ப லெவல் 1ல போய் உட்காருவாரு, லெவல் 2ல ஏல போய் உட்காருவாரு, லெவல் 3ல ஏல உட்காரும்போது ஒர்க்கிங் ஸ்டார்ட் இமிடியேட்டா உங்களுக்கு $20 வந்துடும். லெவல் 4 அண்ட் லெவல் 5ல ஏல உட்காருவாரு, அது வந்து அப்ளைனுக்கு போயிடும். லெவல் 6ல உட்காரும்போது அந்த $170 உங்களுக்கே வருது. அப்ப $180 உங்களுக்கு கிடைக்குது. 2வது நபர் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அவரும் அதே மாதிரி 30,500 போட்டு 6 லெவல் எடுக்கிறாரு. உங்களோட பில வந்து உட்காருவார். இந்த பி வந்து ஸ்பில் ஓவருக்கு போயிடும் லெவல் 1 லெவல் 2ல. லெவல் 3ல பில ஒர்க்கிங் ஸ்லாட்ன்றதுனால அந்த காசு $20 உங்களுக்கே வந்துருது. லெவல் 4 அண்ட் லெவல் 5ல பில உட்காருவாங்க, ஸ்பில் ஓவருக்கு போயிடுது. எவ்வளவு போயிடுது, 40, 80 போயிடுது. லெவல் 6ல 160 அப்படியே வந்துடுது. 180 மொத்தமா பாத்தீங்கன்னா 360ங்க.
நீங்க போட்டது எவ்வளவுங்க 315, அங்கேயே பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. இப்ப மூணாவது நம்பர் கொண்டு வரீங்க, அவரு சின்றதுல போய் உட்காருவாரு. சில உட்கார்ந்த காசெல்லாம் நம்மளோட காசு. அப்ப லெவல் 1ல $5, லெவல் 2ல $10, லெவல் 3ல சில உட்காரும் போது அது ரீசைக்கிள் ஆகி அப்ளைனுக்கு போயிடுது. லெவல் 4ல லெவல் 5ல 40 + 80, லெவல் 6ல ரீசைக்கிள் ஆகி அப்ளைனுக்கு போயிடுது. அப்ப $135 வருது மூணாவது நபர் வந்த உடனே. நாலாவது நபர் ஒருத்தர் வராரு, அதுதான் ஜாக்பாட். பாத்தீங்கன்னா அப்ப ஒரு பில வந்து ஈல வந்து டில வந்து உட்காருவாரு. உட்காரும் போது அந்த காசு அப்படியே உங்களுக்கு வரும். லெவல் 1ல வரும், லெவல் 2ல வரும். லெவல் 3 வந்து புது போர்டு ஓபன் ஆயிடுச்சுங்களா, அப்ப ஏல வந்து உட்காரும் போது அந்த $20 உங்களுக்கு தான் வரும். லெவல் 4, லெவல் 5, லெவல் 6ல அதே மாதிரி ஏல வந்து உட்காரும் போது 160. அவர் 315 உள்ளுக்குள்ள போட்டு வருவாரு. அப்படியே 315 100% ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு வரும். எந்த பிசினஸ்லயும் 100% ரெஃபரல் இன்கம்லாம் கிடைக்காதுங்க. நம்ம பிசினஸ்ல மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. 5வது நபர் இப்போ கொண்டு வரீங்க. அந்த 5வது நபரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல வந்து உட்காருவாரு. உட்காரும் போது உங்களுக்கு அப்படியே 100% உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. மொத்தமா பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது? $1125. ஸோ இதுதான் வந்து நான் நம்ம ஊர் காசுல எவ்வளவு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் காசுல கிட்டத்தட்ட $1,08,000. சார், இப்ப நீங்க $30,500 பிசினஸ்குள்ள போட்டு 6 லெவல் ஓபன் பண்ணிட்டீங்க. 5 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவங்களும் உங்களை மாதிரியே 6 லெவல் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? $1,08,000 கிடைக்குது. நீங்க போட்டது எவ்வளவுங்க? 30,500. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து உங்க பேக்கெட்ல வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது எவ்வளவு? $78,000 லாபம். அதை எடுத்து உங்க பேக்கெட்ல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? கரெக்ட், 0. இப்போ 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் இன்கம், அன்லிமிட்டெட் டைம், மெட்டாவர்ஸ்க்குள்ள பிசினஸ் ப்ரொமோட்டரா மாறுறதுக்கு, அதே மாதிரி ரீசைக்கிள் ஆக இன்கம் வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 10ல இருந்து 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது, நீங்க $1,00,000 சம்பாரிச்ச மாதிரி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண 5 பேரும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் இந்த பிசினஸ் ஒரு 5 பேருக்கு சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லும் போது அவங்க 3 இன்கம் நம்மளுக்கு வரப்போகுது, அவங்களுக்கு ஒரு 3 இன்கம் போக போகுது. அப்ப இந்த 1,08,000 நிக்க போறது கிடையாது. அடுத்த லெவலுக்கு நம்ம இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்க போகுது. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம 6 லெவல் வரைக்கும் தாங்க பார்த்தோம். ஸோ மொத்தம் 12 லெவல். இந்த 12 லெவல்ல நான் 2ஆ பிரிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா S6, இந்த சைடு ரைட் சைடுல இருக்கிறது வந்து S3. இப்போ S6ல நம்மளுக்கு 300% ரிட்டர்ன்ஸ், S3ல 200% ரிட்டர்ன்ஸ். இப்ப நம்ம 30,500 போட்டு நம்ம 6 லெவல் எடுக்கிறோம். 5 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் அந்த 5 பேரும் 6 லெவல்ல வந்தாங்கன்னா அடுத்த செகண்டே நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1,06,000. சூப்பர், நல்லா இருக்கு. இல்ல சார், எனக்கு இன்னும் பணம் வேணும், எனக்கு இன்னும் அதிகமா வேணும். எனக்கு நிறைய பேர் தெரியும் சார், எனக்கு பணம் வச்சிருக்கவங்களும் தெரியும், பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு தெரியும். தாராளமா 9 ஸ்லாட்டுக்கு போங்க. இப்போ 9 ஸ்லாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா 2,555 டாய் தாங்க. ஸோ இதை போடும்போது நம்ம ஊர் காசுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2,43,000. $2,43,000 போடுறீங்க. 5 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவங்களும் இந்த 9வது லெவலுக்கு வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அடுத்த செகண்டே உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $8,45,000. அடுத்த செகண்டே நீங்க அதை எடுத்து இந்தியன் ருபீஸா மாத்தி உங்களுக்கு தேவைன்றதை நீங்க செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், சார் இந்த பிசினஸ் வேற லெவலுக்கு கொண்டு போறேன். அந்த 5 பேரையும் நான் 12th லெவல் பண்ண மாதிரி அந்த 5 பேரையும் நான் 12th லெவல்ல கொண்டு போக போறேன். அவங்களுக்காக நான் எஃபர்ட் போட போறேன். அவங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. எஃபர்ட் போட்டு நல்லா பண்ண போறோம் அப்படின்னும் போது அதுக்கு எவ்வளவு தேவைப்படுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 லட்சத்தி கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம்னு வச்சுப்போம். 19 லட்சம். அந்த 5 பேரும் உங்களை மாதிரியே வந்து 12th லெவல் அடிக்கிறாங்க, 12th லெவலுக்கு வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வரக்கூடிய காசு கிட்டத்தட்ட $70 லட்சம். சார், அப்ப நான் வந்து கிட்டத்தட்ட $20 லட்சம் போட்டாதான் 12 லெவல் வாங்க முடியுமான்னா நீங்க 20 லட்சம் போடணும்னு அவசியம் கிடையாது. 9 லெவல்ல வாங்க. $2 லட்சம் போட்டு 9 லெவல்ல வாங்க. உங்க கீழே வந்து அந்த 5 பேரும் 9 லெவல்ல அடிக்க வைங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுல வரக்கூடிய வருமானத்துல இருந்து ஆட்டோ அப்கிரேட் ஆகி அடுத்தது 10வது லெவலுக்கு போவீங்க, அடுத்தது 11வது போவீங்க, அடுத்தது 12வது லெவலுக்கு போவீங்க. ஸோ இந்த வருமானம் உங்களுக்கு ஸ்டாப் ஆக போறது கிடையாது. இது ஒரு சைக்கிள்ல வரக்கூடிய வருமானம் 70 லட்சம். ஒரு சைக்கிள் கிரியேட் ஆகிட்டே இருக்க போது உங்களுக்கு 70 லட்சம் 80 லட்சம் வந்துகிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபுல்லா இங்க டேப்லெட் காலம் போட்டுரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணோங்க, மக்களை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ ஒரு தடவை தான் இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் 4 ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு 4 விதமான இன்கம் வருது. அப்புறம் வரக்கூடிய இன்னும் 16 ப்ராஜெக்ட் மூலியமா 16 விதமான இன்கம் வந்துட்டே இருக்க போகுது. ஒரு தடவை தான் நம்ம கஷ்டப்பட்டு டீமை பில்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டீம் மூலியமா நம்மளுக்கு ஒரு இன்கமும் வரப்போகுது.
இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி பில்டிங் மூலயமா வரக்கூடிய வருமானத்தை மட்டும்தான் அங்க பார்த்தோம். நாளைக்கு மெட்டாவர்ஸ் வந்துட்ட பிறகு இப்போ உங்க டீம்ல இருக்கிற ஒரு 100 பேர் இருக்காங்க. உங்க டீம்ல இருக்கிற மக்கள் ஒருத்தர் ஐபோன் வாங்குறாரு. ஐபோனோட விலை நம்ம மெட்டாஃபோர்ஸ்குள்ள வாங்கினா 2 லட்சம் ரூபாய். இதுவே அமேசான்ல போய் வாங்கினா 2,10,000 ரூபாய். இவர் எங்கெங்க வாங்குவாரு? மெட்டாஃபோர்ஸ்ல இருக்கிற மெட்டாவர்ஸ் தான் வாங்குவாரு. 10,000 ரூபாய் மிச்சமாகுதுல. அப்படி ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு அதுல இருந்து 25% உங்களுக்கு கேஷ்பேக்கா கிடைக்கும். ஸோ அப்ப 20 லட்சத்துல 2 லட்சத்துல பாத்தீங்கன்னா 25% கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அந்த நபர்கிட்ட போயிட்டு நீ ஐபோன் வாங்குப்பா நீங்க சொல்லல. ஆனா இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணது யாரு? நீங்க. அதே மாதிரி இந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்தது யாரு? நீங்க. ஸோ அதனால உங்களுக்கு 25%. அப்ப மெட்டாவர்ஸ்குள்ள என்ன இருக்கு? A to Z எல்லாமே இருக்கு. ஒருத்தர் 1 மணி நேரம் போய் கேம் ஆடுறாரு, அந்த காசு உங்களுக்கு வரப்போகுது. ஒருத்தர் வந்து மெட்டாவர்ஸ்ல போய் ஒரு படம் பாக்குறாரு, அந்த காசு உங்களுக்கு வரப்போகுது. ஒருத்தங்க வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு உங்க பசங்களை வந்து காலேஜ்ல சேர்க்கறாங்க மெட்டாவர்ஸ்ல, அந்த காசு வரப்போகுது. ஒருத்தங்க பாத்தீங்கன்னா தினைக்கும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க, அந்த காசு வரப்போகுது. ஸோ நொடிக்கு நொடி பணம் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அது வந்து இன்னொரு விதமான இன்கம். மெட்டாவர்ஸ் இருந்து வரக்கூடிய வருமானம் இன்னொரு விதமான இன்கம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 20 விதமான இன்கம் ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடிய பிசினஸ் பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் தான். ஓகே. ஸோ இதுல வந்து கோடி கணக்கில் பணம் இருக்கு. ஏன்னா இது வந்து Web3 டெக்னாலஜி. நீங்க வந்து அள்ளி எடுக்க போறீங்களா, கிள்ளி எடுக்க போறீங்களான்றத நீங்க இதுல டிசைட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரே சீக்ரெட். என்ன சீக்ரெட்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கணும், லேட்டஸ்டான ப்ராஜெக்டா இருக்கணும், ட்ரெண்டிங்கான ப்ராஜெக்டா இருக்கணும், அதே மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராஜெக்டா இருக்கணும். சார் இதே மாதிரி தான் சார் அது, சார் அதே மாதிரி தான் சார் அது, இதே மாதிரி தான் சார் இது, ஆனா வர்றது வரலையே. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட் தான் நம்மளோட மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதை நம்ம நல்லா கத்துக்கிட்டு பண்ணா கண்டிப்பா எல்லாராலையும் 12th ஸ்டார்ட் என்ற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்மளோட எம்பவர், நம்மளோட டீம் மாஸ்டர், நம்மளோட ஜி பவர், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. தினைக்கும் காலையில 7 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங்கோ, நைட்டு 8 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங்கோ, ரெகுலரா வாரத்துல 7 நாள் நடக்குது. இதெல்லாம் எதுக்காகனா நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது. இந்த பிசினஸ் எப்படி கரெக்டா கொண்டு போகணும், எப்படி பேசணும், நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதுல சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம யாரு பயன்படுத்தி பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க வந்து மெட்டாஃபோர்ஸ்ல 12 ஸ்லாட் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய யுனைட்வர்ஸ்ல 9 டயர் எடுக்க முடியும், கோடிகளை சம்பாதிக்க முடியும். சார் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் சார் ஆகும்? வருஷ கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஒரு 6ல இருந்து 8 மாசங்க. 6ல இருந்து 8 மாசம் கரெக்டா எல்லா நாளும் எல்லாம் இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றீங்க. உங்களோட லீடர்ஸ் என்ன சொல்றாரு அவரை கையை பிடிச்சிக்கிறீங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாதிரி 1 கோடியில இருந்து 3 கோடி வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும் ஒரு 8 மாசத்துலயே. ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டே இன்கம் ஏர்ன் பண்ண மக்களை நம்ம சில பேர் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளோட இன்கம் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய். இந்த மேடமோட இன்கம் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய். இதெல்லாம் 1 டே இன்கம்ங்க. மெட்டாஃபோர்ஸ்ல இருந்து வந்த ஒரு 1 டே இன்கம். இவருக்கு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். இவருக்கு பாத்தீங்கன்னா 98,000. இவர் வந்து நம்ம கோமதி கணேசன் சொல்லிட்டு ஆல்ரெடி 12 ஸ்டார்ட் அடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 15 லட்சமோ 20 லட்சமோ இன்கம் ஏர்ன் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து நானு. ஸோ ஆல்ரெடி இது வந்து ஒரு பழைய ஸ்லைடு. அதே மாதிரி நம்மளோட ரவி சார் ஒரு 1 டே இன்கம் 13 லட்சம் ரூபாய். சார் 13 லட்சம் ரூபாய் சிலரோட ஒரு வருஷத்தோட இன்கமா கூட இருக்குங்க. நான் வந்து இங்க அதிகப்படுத்திலாம் பேசல. இவர் இவ்வளவு சம்பாதிக்கிறான்னு நான் அவருக்கு சொல்லல. ஆனால் எதுக்காக இதெல்லாம் காட்டுறோம்னா இந்த பிசினஸ்ல அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, வருமான வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு நேரம் போடுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அதை நான் போட்டிருக்கேன். சரிங்க, இவர் எல்லாருக்குமே தெரியும் சச்சின் தெண்டுல்கர். ஸோ இவர் வந்து பண்ணாத ரெக்கார்டே கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டிவில வந்துட்டு பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னாரு. இவர் வந்து செஞ்சுரி அடிக்கும் போதெல்லாம் இவர் பூஸ்ட் குடிச்சிட்டு தான் வந்தாரா? சில டைம் வந்து ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிட்டாரு, 20 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அப்ப அன்னைக்கெல்லாம் பூஸ்ட் குடிக்கலையா? இவருக்கு அவ்வளவு கணக்குல கோடி கணக்குல காசு இருக்குது, கோடி கணக்குல அசெட் இருக்குது. அப்புறம் ஏங்க வந்து விளம்பரத்துல வந்து நடிக்கிறாரு? அவ்வளவு காசு சம்பாதிக்கிற ஒருத்தவங்களுக்கே எக்ஸ்ட்ரா வருமானம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ எப்பெல்லாம் இந்த பூஸ்ட் ஆட போடும்போது அவங்க ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருப்பாங்க, நான் இத்தனை வருஷம் போடுறேன், அப்போ போடும்போது வருஷம் வருஷம் இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு ராயல்டி இன்கம் தேவைப்படுது. கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு இவங்களுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைப்படுது. இவருக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, ஷாருக் கான். உலகத்துல எல்லாருக்குமே இவருக்கு தெரியும். டிஷ் டிவி இப்ப இது இருக்குதான்னு கூட தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த டிஷ் டிவிக்கு ஒரு ஆட் வந்திருக்காரு. இவர் இன்னைக்கு என்னைக்காச்சும் உங்க வீட்டுல டிஷ் டிவி தான் மாட்டிருப்பாருன்னு தெரியுமா? டிஷ் டிவி தான் அவர் பாக்குறாருன்னு தெரியுமா? இவரு சம்பாதிக்காத காசா? இவர் வாங்காத பேரு புகழா? இவருக்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைப்படுதே. அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம். இப்ப நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், காலையில டப்பு டப்புன்னு எழுந்து ஓடுறோம், டென்ஷனா போறோம்.
வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம், தூங்குறோம், சாப்பிடுறோம், ஏந்து போறோம் வேலைக்கு, மறுபடியும் வரோம். சோ அப்ப நம்ம என்னதான் நம்ம செய்யறதே செஞ்சாலும் நம்ம கிடைக்கிறது தான் கிடைக்கும்னு தெரிஞ்சும் கூட நம்ம செய்யறதான் செஞ்சுட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். இவங்க எல்லாம் புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க பாருங்க. சார் எனக்கு தெரியும் சார், கிரிக்கெட் ஃபீல்ட்ல இத்தனை வருஷம் தான் சார் இருக்க முடியும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆட முடியாது, மக்களே என்ன வெளியில அனுப்புறதுக்கு கூட நானே அழகா வெளியில போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நான் செட் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு ஆட்ல நடிக்கிறாரு. இவரும் அதே மாதிரிதான், நம்மளுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நடிக்க முடியாது அப்படின்னு தெரியும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் பண்றதுக்கு அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்ப நம்ம பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பா நம்ம பண்ணணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு என்ன ஏதுன்றதை நீங்க தான் பாத்தீங்க. இதை வந்து நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் அந்த 30,500 ரூபாவை என் வீட்டுல வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன்ப்பா, அப்பா நான் தப்பிச்சிட்டேன்பா, என்னை கூட்டு வந்து இந்த மீட்டிங்ல உட்கார வச்சுட்டாங்கப்பா, நல்ல காலம் நான் காது ரெண்டும் பொத்திக்கிட்டேன், நான் 30,500 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க மக்களே. அந்த 30,500 ரூபாய்க்கு ஒரு 2 வாரத்திலே 3 வாரத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு செலவு இருக்கும். வந்த காசு வெளியில தானே போயிட்டு இருக்குது, எங்க வீட்டுக்குள்ள இருக்குது. ஆனால் அந்த 30,500 ரூபாய் நீங்க இந்த பிசினஸ்ல போட்டு ஒரு 3 மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ ஒரு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்கன்னா, 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்கன்னா சூப்பர் தானே. சோ நீங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பா எடுங்க. உங்களுக்கு யாரு இந்த பிசினஸ் வாய்ப்பு இந்த ஜூம் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட உட்காருங்க, கேளுங்க, நான் பண்ண போறேங்க, ஸ்டார்ட் பண்ண போறேங்க, அடுத்தது என்ன பண்ணணும் அவங்கள புடிச்சுக்குங்க. எப்படி உங்களை 10 தடவை போன் பண்ணி 20 தடவை போன் பண்ணி இந்த மீட்டிங் அட்டன் பண்ண வச்சாங்களோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு 10 தடவை 20 தடவை உங்களுக்கு போன் பண்ணி என் கூட வா, நான் ஒருத்தரை காட்டுறேன், பேசுங்க, டீமை யாருக்குங்க, என்கிட்ட 5 பேர் கொண்டு வந்து தான் நீ அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் பேக் டு தி ஹோஸ்ட்.